ஹாய்! இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா வீடியோ அப்லோட் பண்ண தான் மறந்துட்டோம். ஃபேமிலில உள்ள எல்லாருமே கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போனோம். தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருநெல்வேலி உள்ளவங்களுக்கு நெறைய பேத்துக்கு இந்த கோவில பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கோவிலுக்குள்ள போன உடனே நம்ம கண்ணுக்கு தென்பட்டது வந்து கோவில் பிரசாதம் தான். குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பிரசாதத்த வாங்கி சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வாங்க சொன்னாங்க. டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு ஹஸ்பண்டுக்கு மொட்டை போட்டுட்டு, அப்புறம் மாவிளக்கு எடுக்கிறதுக்கு மாவிளக்கு, தேங்காய், பழம், அப்புறம் வந்து விளக்கு போடுறதுக்கு விளக்கு இது எல்லாமே வாங்கிட்டு கோவிலுக்குள்ள நம்ம வந்தாச்சு. கோவிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து நெறைய பேர் விளக்கு போட்டாங்க. நானு, அத்தை, சித்தி எல்லாருமே விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடுறதுக்கு உள்ள போயிட்டோம். வீடியோ வந்து சாமிய உள்ள எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்தோனே, ஒரு வயசான பாட்டிமா தான் வந்து அங்க உள்ள நெறைய பேத்துக்கு மாவிளக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. சரி பாட்டிமாவே எடுக்க சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டியம்மா தான் வந்து என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து அந்த மாவிளக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பண்ணிட்டுருந்தாங்க. இது வந்து நான் சின்ன புள்ளையில பார்த்தது. நெறைய பேர் இந்த மாரி வேண்டுதல் வச்சுட்டு மாவிளக்கு அந்த குடுப்பாங்க பார்த்தீங்களா? அத போயிட்டு நம்ம வேக வேகமா தான் போய் வாங்கி சாப்ட்டுருக்கோம். ஆனா எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தம்பியுமே வந்திருந்தான். அவனுக்குமே வந்து அந்த நேர்த்திக்கடன் இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே கதை பேசிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரப்ப வந்து சிந்தலக்கர வெக்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். நெறைய பேத்துக்கு இந்த கோவில பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப வந்து இந்த கோவிலோட சிலையே வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலைய வந்து குறைச்சிருக்காங்க. அவ்ளோ ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.